கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வேதனையை நான் கூட்ட மாட்டேன், உன் வேதனையை இந்த வருஷம் குறைப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்றவங்களுக்கு, நம்புறவங்களுக்கு அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் வேதனையை நான் கூட்ட மாட்டேன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய ஆசீர்வாதத்துல எல்லாம் ஒரு பிளஸ் வரப்போகுது, உன்னுடைய வழியில எல்லாம் ஒரு மைனஸ் வரப்போகுது. அதனால தான் என் மெசேஜுக்கு தலைப்பு கொடுத்தேன், கூட்டலும் கழித்தலும்னு. நீ கூட்டி பாரு, கழிச்சு பாரு, கணக்கு கரெக்டாக வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஓ வேதனையை நான் கூட்ட மாட்டேன், அந்த வேதனை எல்லாத்தையும் நான் குறைப்பேன்னு சொல்லுகிறார். ஒருவேளை பிபி கூடிருச்சுன்னு வேதனை இருக்குதா? சுகர் கூடிருச்சுன்னு வேதனை இருக்குதா? ஓ பிளட் கவுண்ட் குறைஞ்சிருச்சுன்னு வேதனையா இருக்கிறையா? இன்னைக்கு ஒருவேளை எல்லாமே எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றியா? உன் கணவனை நினைச்சு வேதனை உனக்கு அதிகமா இருக்குதா? உன் மனைவியை குறித்து வேதனை அதிகமா இருக்குதா? உன் பிள்ளைகளை குறித்து வேதனை உனக்கு அதிகமா இருக்குதா? உன் வேலையை குறித்து வேதனை அதிகமா இருக்குதுன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த வேதனையை கூட்ட மாட்டேன், அந்த வேதனை எல்லாத்தையும் குறைப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுதுமே ஆண்டவர் தருகிற பணத்திற்கு, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்துக்கு வழியே இருக்காது தேவ பிள்ளையே. அதனால வலி இல்லாத, டாக்டர்கிட்டயே போகாத, மெடிசனை எடுக்காத ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு தந்து உன்னை உயர்த்துகிறதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி. எல்லா விதமான தடையையும் ஆண்டவர் உடைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.